பத்திரிகையாளராக திரு ரமேஷ் பாபு தொடர்ந்து இந்த விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்தது எப்படி பார்க்குறீங்க ரமேஷ் பாபு? நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசியிருக்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது தான். எப்படி இதை நம்ம பார்க்குறோன்னா, இந்த சூழ்நிலை 2026 தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட முடிவுகள், கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தாவேகா பக்கம் போயிட்டு அங்கே ஆட்சியிலும் பங்கெடுத்து விட்டார்கள். அதே சமயம் அவர்கள் அங்கே தான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சியில் பங்கெடுத்து இப்போ தோல்வி மூலமாக ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களை இந்த பேச்சு உற்சாகப்படுத்து. அதுதான் விசில் அடிக்க அவங்களே அங்கே ஒரு உற்சாகமாகறாங்க இல்லையா. தனித்து போட்டி என்பது இந்த கூட்டணி கட்சிகள் மீது உள்ள வெறுப்பு. ஏன்னா நடப்பு காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்க பேசுகிறாங்க. அடுத்து இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அரசியல் ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதுதான் உறுதியானது கிடையாது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க. அதுக்கு அழகாக அவர் தமிழ்மணி சாரோ ரவீந்திரன் சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அதுலேயே அப்படியே டிடிப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா உதாரணமாக சொன்னார், அதிமுக இந்த காலத்திலையும் பாஜகவுடன் கூட்டணி, அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு சார் சொன்னார். அதற்கு நிறைய உதாரணங்கள் அறிந்ததுதான். அது 1-2 சார் மேற்கோள் காட்டி பேசுனாங்க. அது சரி. ஆனால் அந்த காலகட்டமும் இந்த காலகட்டமும் ஒன்னான்னு கேட்குறேன். தாவேகாவுக்கு பிறகு, தாவேகாவுக்கு முன், தாவேகாவுக்கு பின் அப்படின்னு அரசியல் அரங்கம் இருக்கிற நிலையில இந்த தனித்து போட்டி அதை பரிசீலிப்போம் அப்படின்றது நம்ம அப்படி கடந்து போக முடியுமா? இல்லை, அரசியல் சூழ்நிலை இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்கு. தமிழ்நாடு இருமுனை போட்டி, அதிமுக திமுகன்னு இருமுனை போட்டி நிலவி வந்த சூழ்நிலையில் அது அவர்களுக்கு ஒரு எளிதாக இருந்தது. ஒன்று இந்த ஆட்சி அல்லது அந்த ஆட்சி. இப்பொழுது மும்முனை போட்டி உருவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தனித்து போட்டி என்பது இயலாத காரியம்தான். அதை யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் இது தேர்தல் காலம் அல்ல. ஆகையால் இது இப்போ கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு இது மாதிரியான ஒரு உத்திகளை, ஒரு ஸ்டாண்டு முக்கியம் இல்லை. நான் ஆர்கிட்ட இந்த கேள்வி தான் எழுப்புறேன். அந்த ஒரு ஸ்டாண்டு, ஒரு கால் எடுக்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க உங்களுடைய வார்த்தையை படி சொல்லணும்னா, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவாது ஒரு நிலைப்பாடு என்பது முக்கியம் அல்லவா? இல்லை, அதை அப்படி புரிஞ்சுக்க முடியாதான்னு கேட்குறேன். இல்லை, கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல். ஏன்னா பேசும்போது ஒன்று கூட்டணி கட்சிகள் இப்போதைக்கு இல்லை. இவர்களோட திமுகவிட இல்லை, அதிமுகவிட மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சி இருக்காங்க. அதே சமயத்தில் சில இயக்கங்கள் இருப்பாங்க. அதை பெரிதளவு கூட்டணி கட்சியாக எடுக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய இயக்கங்கள் திமுகவுக்கு ஆதரவு இன்னும் இருக்காங்க. முக்கிய கட்சிகள், திமுக சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளாக இருக்கிறாங்க. முக்கியமான கட்சிகள் தவிர, எப்படி 2011 தனித்து, 2011 2016 அதிமுக ஒரு சவாலாக தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் அனைத்தையும், யார் யார் சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாங்களோ எல்லாரையுமே இரட்டை இலையில் போட்டியிட வைத்து 234 தொகுதியிலையும் முதல் முறையாக நின்று வெற்றியும் பெற்றார்கள். அது எப்படின்னு தெரியும். அரசியல் சூழ்நிலை எப்பொழுதும் மாறலாம். இன்றைக்கு தாவேகா ஒரு முதலிடத்தில் இருக்கிற கட்சி. அதை நோக்கி நிறைய கட்சிகள்ல இருந்து அங்கே நகருறாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சியும் இதுவரை இல்லாத ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இனி அரசியல் அப்படியான மாறக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா இனி கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. இது அதிமுகவும் திமுகவுமே வருங்காலங்களில் எடுக்க வேண்டிய நிலைப்பாடாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஒவ்வொரு கட்சி, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கன்னா இதே மாதிரி அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு முத்தரசன் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுகவை விட்டு, ஏன்னா கொள்கை எந்த அளவிற்கு கொள்கையில் வலிமையாக இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ இருக்கிற சிபிஐ, சிபிஎம் இருவருமே கடுமையாக திமுகவை விமர்சித்து தான், கூட்டணியே கிடையாது, திமுக என்ற கூட்டணியே கிடையாது, அதே மாதிரி நாங்களும் திமுக கூட்டணியில் இல்லைன்றதையும் 2 பேருமே வலியுறுத்தி சொல்லியிருந்த சூழ்நிலையில் முன்னாள் செயலாளர், அவர் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயம் தன் கட்சியை, ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு காலம் வரும். ஏன்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம கட்சி ஒரு தனிமையில் ஒரு தனித்து போட்டியிடும் போது 234 தொகுதியிலும் போட்டியிடலாம். அல்லது உள்ளாட்சி தேர்தல், அந்த பரிச்சயத்த முறை வெற்றி தோல்வியை தாண்டி உள்ளாட்சி தேர்தலில் அதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு உள்ளது. அதுதான் ரமேஷ் பாபு என்னுடைய கேள்வி என்பதும், நம்ம தாவேகாவுக்கு முன் தாவேகாவுக்கு பின் ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த 26 சட்டமன்ற தேர்தல் சாதியை பார்த்து போடவில்லை, பணத்திற்காக போடவில்லை, கூட்டணி பார்த்து போடவில்லை, வேறொரு மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்ந்து விட்டார்கள் என்ற இடத்தில் எல்லா சிறு கட்சிகள் உள்ளிட்ட எல்லாமே தனித்து தான் நடந்ததா? 1952 ஜாதியை பார்த்து தான் போட்டாங்களா? முதல் தேர்தல் ஜாதியை பார்த்து தான் போட்டாங்களான்னு கேட்டேன்.
இந்த முறை போடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, இந்த தேர்தல்ல தான் நீங்க சொல்லும்போது 52ல அப்படிதான் இல்ல நடந்தது. இதுக்கும் சார் இதுக்கும் மாற்று கருத்து இருக்கு. இல்ல அதனால நீங்க சொன்னது இல்ல, தனித்து இல்ல இப்போ திமுக தனித்து போட்டிட்டா வாய்ப்பே இல்லைன்ற வாதம் இனி வரும் காலங்களில் அந்த அது 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 சரியா இருக்குமா? இல்ல அது மாறலாம். ஏன்னா அடுத்த தலைமுறை அரசியலை நோக்கி அரசியல் அதுதான் சென்று கேக்குறேன். விட்டது. அதற்காக கட்சியில் கட்டமைப்பில் அவங்களுக்கு ஒரு காலம், ஏன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கு, அடுத்த தலைமுறை அரசியலை பார்க்க போகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கும் அடுத்த தொண்டர்களை தயார்படுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அல்லது வலிமையை சோதித்துக் கொள்வதற்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு களமாகவும் இருக்கும். அதில் திமுக வந்து கண்டிப்பாக ஒரு சிறிய இயக்கங்களுடன் சேர்ந்து தனித்து போட்டி உதயசூரியன் சின்னத்திலே எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் வருங்காலத்தில் வந்து இயக்கங்களோட சேர்ந்து தனித்து போட்டி தனித்து போட்டி என்பது 2016 அஇஅதிமுக எப்படி நின்றாங்களோ, ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, சின்ன கட்சிகள்லாம் வந்து இரட்டை இலையிலே போட்டியிட செய்து 234 தொகுதியில் அதுதான் தனித்து போட்டி. ஏன்னா ஆதரவு இயக்கங்கள் வந்து எப்போவுமே ஒரு கட்சிக்கு எப்போவுமே ஆதரவு கட்சியாக இருக்கும். ஏன்னா திமுக வந்து ஒரு பெரிய நீண்ட நேரமான பாரம்பரியமான கட்சி. எந்த காலத்திலேயும் அதை வந்து பெரிய அளவில் தனிமைப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சிகளையே நம்பி, ஏன்னா தமிழ்நாடு வந்து எப்பயுமே கூட்டணி அரசியல் அவசியம் என்பதை உணர்த்தி இருக்கிறது. இதுவரைக்கும் உள்ள காலகட்டங்களில் கூட்டணி, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு தெரியும் பாமக எப்படி நாங்கள் சென்ற கூட்டணி தான் வெற்றி பெறும், ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க வந்து தீர்மானிக்கிற இடத்துலையே இருந்தாங்க. அப்போ அதிமுக பக்கம் கூட்டணி சேர்ந்து விட்டால் உறுதியாக அதிமுக ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு 2-3 தேர்தல்களில் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவம் இருந்தது. இப்போவும் கூட்டணி அரசியல் என்பது அவசியம்தான் தமிழ்நாட்டில், அதை யாராலையும் மறக்க முடியாது. அது தாவேகா வந்து ஒரு விதிவிலக்கா யாரும் அவங்களும் கூட்டணிக்கு அழைத்தார்கள். ஆனால் அவர்களை நம்பி யாரும் போகிறதுக்கு அப்போ தயாராக இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலை வந்து அவங்க வெற்றி பெற்ற பிறகு இப்போ பலம் கூடிவிட்டது. அவர்கள் தான் இப்பொழுது நம்பர் 1 கட்சியாக இருக்கிறார்கள். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெருங்கூட்டணி, திமுக முன்பு எப்படி கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாரும் பொறாமைப்படுற அளவிற்கு திமுக கூட்டணியை நினைக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் கொள்கை கூட்டணி நீடித்திருப்போம்னு ஒரு நீண்ட காலமாக கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணியாகவே இருந்தது. இன்று ஒரு தேர்தலை மட்டும் வைத்து நாம் வந்து என்ன சொல்லலாம், ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுனால, ஏன்னா ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடிய இதுவரை கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால் அதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதற்கடுத்து அவர்கள் காரணம் சொன்னது, அவர்கள் எந்த கொள்கைக்காக திமுகவுடன் இருந்தார்களோ அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாங்கள் தாவேகாவுடன் சென்றிருக்கிறோம் என்று ஒரு காரணத்தையும் வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சி திறன், ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து அவர்கள் கவனமாகத்தான் அணுகுவார்கள். அதனால் ஆட்சி திறன் எப்படி இருக்கிறது, ஆட்சியினுடைய செயல்பாடுகள், மக்கள் எப்படி தொடர்ந்து ஆதரிக்க போகிறார்கள், அவங்க ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்காங்க, அதிகாரத்திற்குள்ள போல. ஆமாம், அதிகாரத்தில் போல இது மாற்றங்களும் உண்டாகலாம் கூட்டணியில். ஆனால் வரும் தேர்தல்களில் திமுக தனித்து நிற்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து கூட்டணி கட்சி அதிகமாக நம்பி இருந்தார்கள், அது வந்து இப்போ ஒரு ஏமாற்றமாகவும் இருக்கிறது. தோல்வியினால் ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அதனால் உடனடியாக பெரிய கட்சி கூட்டணிக்கு வரும் என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து தற்காலிகமானது தான். இது வந்து ஒரு அப்படியே உறுதியான நிலைப்பாடாக இருக்காது. வாய்ப்பு இருந்தால் எந்த ஒரு கூட்டணியும் அமைகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் இடைத்தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ அதை தீர்மானிக்காது. இடைத்தேர்தலில் சில கட்சிகள் புறக்கணிக்கலாம். அப்போ வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்காக அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவரை நம்ம இடைத்தேர்தல்கள் வரலாற்றில் பார்க்கும்பொழுது மெயினாக பொது தேர்தல் கூட நடந்த இடைத்தேர்தல் மட்டும்தான் திமுகவும் அதிமுகவும் ஒரு சரிசம அளவில் வெற்றி பெற்றார்கள். அதாவது திமுக 13 தொகுதிகளிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 9 தொகுதிகளை மற்றும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பெற்றார். மற்ற தருணங்களில் ஆளுங்கட்சி 1-2 தேர்தல் நடக்கும் பொழுது அல்லது இடைத்தேர்தல் தனித்து நடக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஆதரவாகத்தான் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த இடைத்தேர்தல் என்பது பெரிய முக்கியத்துவமாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு போட்டி இருக்கும், கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அமையும். அதனால் உண்மையான களம் என்பது உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கடுத்து வேறு சட்டமன்ற தேர்தல். அதுக்கு தான் வந்து கூட்டணி வியூகங்களை அமைப்பார்கள். கண்டிப்பாக கூட்டணியோடு தான் அமைப்பாங்க. இந்த சொல்கிறது வந்து இந்த ஒரு தற்காலிகமானது. சார் அதை அழகாக சொன்னாங்க. அந்த இப்போ உள்ள வருத்தத்தை அல்லது வேதனையை போக்கிக் கொள்வதற்கு அல்லது எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் முன்பிருந்த கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்வதற்காக நீங்களாம் தேவையில்லை, எங்களுக்கு
நீங்கள் போயிட்டீங்கன்னு ஒரு கோபத்தில் சொல்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்து சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து இல்லை, இது பொதுவாக திமுக எப்படின்னா கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான். அதனால் அடுத்த தலைமுறை அரசியலில் கொண்டு வரணும், நிர்வாக மட்டத்திலும். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து தாவேக தலைவர் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இருமுனை போட்டியாக மாற்றுவதற்கு தான் முயற்சியாகவும் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் அவர் வந்து ஒரு நேரேட்டிவ் கிளியராக செட் பண்ணுகிறார். என்னென்னா மும்முனை போட்டி அரசியல் என்பது களம் மாறக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா நம்ம நிறைய தொகுதிகளில் பார்க்கும் பொழுது 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 60,000னா 65,000 68,000 அதிகமான தொகுதிகளில் மும்முனை போட்டியில் இந்த மாதிரி வாக்குகள் பிரிவதன் மூலமாக ஜெயிக்கக்கூடிய, ஏன்னா எப்படின்னா மாறி மாறி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை இருமுனை போட்டியாக மாற்றி களத்தை வந்து திமுக வெர்சஸ் தாவேகா வெர்சஸ் திமுக இந்த தேர்தலுக்கு முன்பும் சொன்னார், இப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை ஒட்டித்தான் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவிலிருந்து தான் அதிக நபர்களை வந்து அவர் வந்து ஈர்க்கிறார். ஏதாவது அவங்களும் வந்து சேர்க்குறாங்க. திமுகவிலேருந்து போகிறாங்களா விரும்புகிறாங்களா அவங்க சேர்க்கலாங்களான்னு தெரியல. ஆனால் அதிமுகவிலிருந்து வருபவர்களை பழைய, அதாவது 1977 அமைச்சராக இருந்தவர்கள்லாம் கடந்த வாரம் சேர்த்ததாக பார்க்குறோம். அது என்னென்னா அதிமுகவிலேருந்து வருவர்களை சேர்த்து அதிமுகவை முற்றிலும் பலவீனப்படைய செய்ய வேண்டும் அப்படின்ற இருமுனை போட்டியாக மாற்றும் உத்தியைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதே சமயம் திமுக கட்டமைப்பும் ப்ளஸ் நல திட்டங்களும் வந்து நிறைய இப்போ கடந்த 5 ஆண்டுகள் நலத்திட்டங்களும் நிறைய நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து சூழ்நிலைகள் அவையெல்லாம் கடந்து நம்ம மக்கள் தீர்ப்புக்குள்ள வரலாம். திமுக பலவீனமடையும் திமுக பலம் பெறும் என்பதில் ஒரு பெரிய வேறுபாடு இல்லாதது. இந்த ஸ்டேட்மெண்ட் உறுதியானது கிடையாது. அரசியல் எதுவுமே வந்து உறுதியான அதனால அது நீங்க ஸ்டேட் கிடையாது. ஆனால் அதை அப்படி மதிப்பிடுகிறார்கள். யார் தொண்டர்களா அல்லது மக்களா திமுக பலமடையும் என இந்த கருத்தால். அது ஏன் அப்படின்னா இவ்வளவு நாளாக கூட்டணி கட்சிகள் நிறைய இருந்ததுனால சீட்டு கிடைக்காம நிறையா தொகுதிகளில் திமுகவினரை பல ஆண்டுகளாக, அதாவது 20-30 ஆண்டுகளாக அந்த தொகுதியில் திமுகவே நிற்க முடியவில்லை அப்படின்னு கருதுறது தொண்டர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உள்ள வந்து நிர்வாகிகளுக்கு எல்லா தொகுதிகளையும் வாய்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் வெற்றி பெறுவது என்பது சொன்னது மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா திமுக முன்பு எப்படி பலமான கூட்டணி அமைப்பில் இருந்ததோ அந்த நிலையை இப்பொழுது தாவேகா அடைந்திருக்கிறது. அதை எதிர்கொள்வது என்பது 40%. ஏன்னா ரவீந்திரன் சார் அழகாக சொன்னார், எப்போவுமே அது கரெக்டாக அவர் அந்த பெர்சன்டேஜ் விஷயத்தை கரெக்டாக சொல்லுவார் சார். 40% எப்பயுமே திமுக வந்து இந்த கூட்டணியில் வந்து பெர்செப்ஷன் அலையன்ஸ் தான். உங்களுக்கு வாக்கு சதவீதம் தனியாக நின்னால் எல்லாருமே வந்து 1% 2% வாங்குவாங்க. ஒரு கூட்டணி சேரும்போது 1+1 2 ஆகாமல் சம்டைம்ஸ் 4 கூட ஆகும். ஏன்னா இது வந்து அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் அந்த நிலையில் இப்போ தாவேகா இருக்கிறதுனால எதிர்கொள்வதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டால்தான் அதை வந்து எதிர்கொள்ள முடியும். மற்றபடி அதுக்கு தனித்து நின்பது என்பது வெற்றிக்கான ஒரு சாத்தியமாக இருக்காது. பலவீனம் அடையும் அப்படின்றது நல்லது.